நாங்கள் இறுதியாக பாபு தஆருது வத் தர்ஜீஹ் பற்றிய பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே தஆருதுல் ஆமைன் வ தஆருதுல் ஹாஸைன் எங்கள் இரண்டு விடயங்களை நாங்கள் முன்பு படித்திருக்கிறோம். இன்று நாங்கள் படிக்க போகிற விஷயம் தஆருதுல் ஆம் மஅல் ஹாஸ், பொதுவான ஒரு சட்டத்துடன் குறிப்பான ஒரு சட்டம் முரண்படுதல். அதை பற்றி இன்று நாங்கள் படிப்போம். ஜுவைனி அவர்கள் சொல்கிறார்கள், வைன்கான அஹதுஹுமா ஆம்மன், ஒன்று பொதுப்படையாக இருந்து, வல் ஆஹரு ஹாசன், மற்றது குறிப்பிட்டு வந்தால், ஃபயுஹஸ்ஸுல் ஆம்மு பில் ஹாஸ். அப்போ அந்த குறிப்பாக வந்ததை எடுத்து நாங்கள் பொதுவாக வந்ததை என்ன செய்ய வேண்டும், அதை விதிவிலக்காக்கி அதற்குரிய சட்டத்தை கொடுக்க வேண்டும். அப்போ இதைத்தான் சொல்வார்கள் ஹம்லுல் ஆம் அலல் ஹாஸ். அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள் உதாரணத்தை சொல்கிறார்கள். ஹதீஸ் க தஹ்சீசி ஹதீஸி ஸஹீஹைன், ஸஹீஹைன்ல வர அந்த ஹதீஸ் மாதிரி, ஃபீமா சகத்தி ஸமாஉ, வானத்தின் மூலமாக விளைந்ததுக்கு அல் உஷுர், 10 கொடுக்க வேண்டும் ஜகாத்தாக. அப்ப ஃபீமா சகத்தி ஸமாஉ, அந்த மா என்கிறது எவ்வளவு நிசாப் என்கிறத சொல்லல. ஃபீமா சகத்தி ஸமா, வானம் பொழிந்ததின் மூடாக விளைச்சல் ஏற்பட்டிருந்தால் அந்த அறுவடை செய்ததன் பின்பு 10 கொடுக்க வேண்டும். அதில் எவ்வளவு சொல்லவில்லை, 5 கிலோவா, 10 கிலோவா, 100 கிலோவா, 1000 கிலோவா, அல்லது அதுக்குரியதா என்று சொல்லப்படவில்லை. அல்லது சா ஐனா அல்லது என்று எதுவுமே என்ன செய்யப்படவில்லை, இங்கே சொல்லப்படவில்லை. அப்போ கொஞ்சம் என்றாலும் கூடுதல் என்றாலும் 10 கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். அப்போ இது ஆமாக இருக்கிறது. அடுத்து இந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்ய வேணும், இது ஆமாக வந்த ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, லைஸ ஃபீமா தூன ஹம்ஸத்தி அவுசுகின் சதக, 5 அவுசுக்கு குறைஞ்சது, 5 வசக், 5 வசக்குக்கு குறைஞ்சதுலே ஜகாத்து கிடையாது என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்போ அவுசுக்குங்கிறது வசக்குங்கிறதுக்குரிய பன்மை தான் அவுசுக். அல் வசக்கு என்பது அரபிகள் ஒரு ஒட்டகையில சுமத்தக்கூடிய பாரத்தை குறிக்கும். அதாவது ஹிம்லு பஈர், ஒரு வசக் என்பது ஒரு ஒட்டகத்தில் ஏற்றக்கூடிய ஒரு பாரம், அதாவது ஒரு ஒட்டகம் தாங்கக்கூடிய, சுமந்து தாங்கக்கூடிய ஒரு வசக்குன்னு சொல்றோம். அப்போ ஒரு வசக்கு அவங்க பிரிக்கக்குள்ள 60 சான்னு பிரிச்சிக்காங்க, 60 சா. அதை இந்த நவீன காலத்து அறிஞர்கள் ஒரு வசக் என்பதை கிலோ கணக்கிலே அதை மாற்றும் பொழுது அதை 122 கிலோ என்று சொல்கிறார். ஒரு வசக் 122 கிலோ. அப்படின்னா 122 கிலோவை ஒரு ஒட்டகம் சுமந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப 122 ஒரு வசக் என்று சொன்னால் 5 வசக்கு 610 கிலோ. அப்ப உதாரணமாக நெல் விளைச்சலில் 610 கிலோவுக்கு குறைய அந்த அறுவடை இருக்கும் என்றிருந்தால் உதாரணமாக அதற்கு ஜகாத்து கிடையாது. அப்போ 610 கிலோவுக்கு மேலே இருக்கிறது தான் ஜகாத்து வாஜிப். அப்போ
முந்தைய ஹதீஸ்ல பார்க்க ஆமா இருக்குது. ஃபீமா சகத்தி சமாவு, வானத்தா, அதாவது இவர் நீர் பாய்ச்சாம என்ன செய்யறது, ஒரு மிருகத்தை கொண்டோ அல்லது மெஷினை கொண்டோ அவர் நீர் பாய்ச்சாம வானத்தால தண்ணி உளுந்தது அல்லது ஊற்றிலிருந்து தண்ணி வந்து அதன் மூலமாக இவர் அறுவடை செய்தார் என்றால் அதுல 10 கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப என்ன செய்யப்படலை, அதுல நிசாபு சொல்லப்படலை. இதுல லைஸ ஃபீமா தூன ஹம்சத்தி அவுசுகின், அதுல 5 வசக்குகளுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து அது கீழே இருந்தா கொடுக்க தேவையில்லை. அப்ப 5க்கு மேற்பட்டது தான் கொடுக்க வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப முதலாவது ஆம், 2வது ஹாஸ். அப்ப நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த ஆமிலிருந்து ஹாஸை விதிவிலக்கு கொடுக்கணும். அப்போ ஃபீமா சக்கத்தி சமாவல் உசுர் என்று கொஞ்சமோ கூடுதலோ எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு வந்துருக்குது. ஆனால் இந்த ஹதீஸை வச்சு நாங்கள் என்ன செய்வோம், 5 அவுசுக், அதாவது 610 கிலோவுக்கு கீழே வந்தால் கொடுக்க தேவையில்லை என்று அதுலேருந்து நாங்கள் அந்த ஆமிலிருந்து விதிவிலக்கு செய்யும். இது தாருதுல் ஆம் மால் ஹாஸ், அது அந்த மசாலா முடிந்து விட்டது. அடுத்த மசாலாவுக்கு வருவோம். இந்த மசாலா கொஞ்சம் தக்கீக்கானது. இந்த அளவு கண்ட சிலாக்கள் மினல் மசாயிலில் அவுயிஸ மின் ஃபி உசூலுல் ஃபிக்ஹ், உசூல் ஃபிக்ஹ்ல கடினமான மசாலாக்கள்ல ஒன்று என்று சிலர்கள் சொல்கிறார்கள். அது என்ன மசாலா என்றால், அடுத்தது அவர் அல் ஜுவைனி சொல்றாரு, وَإِنْ كَانَ كُلُّ وَاحِدٍ مِّنْهُمَا عَامًّا مِّنْ وَجْهٍ وَخَاصًّا مِّنْ وَجْهٍ فَيُخَصُّ عُمُومُ كُلِّ وَاحِدٍ مِّنْهُمَا بِخُصُوصِ الْآخَرِ. இப்ப 2 ஆம்கள் முரண்படுது, 2 நஸ்ஸுகள், 2 ஆமில் 2 நஸ்ஸுகள் முரண்படுது. அது ஒவ்வொன்றும் ஒரு வகையில் ஆமாகவும் இருக்குது, ஒரு வகையில ஹாஸாகவும் இருக்குது. ஒரு வகையில ஆமாக இருக்குது, ஒவ்வொன்றும் தனிய ஒரு 2 நஸ் இருக்குது, 2 ஹதீஸ் இருக்குது. முதலாவது ஹதீஸ் என்ன, ஆமும் மின்வஜி வஹாசும் மின்வஜி. 2வது நஸ் இருக்கு, அதுக்கு முரண்படக்கூடிய நஸ், அதுவும் ஆமும் மின்வஜி வஹாசும் மின்வஜி. அப்படியாக இருந்தால் இவர் சொல்றாரு, யாரு, ஜுவைனி சொல்றாரு, இந்த சந்தர்ப்பத்தில் ஃபயுஹஸ்ஸு உமூமி குல்லி வாஹிது மின்ஹா பிஹுசூஸில் ஆகர். இப்போ ஒவ்வொன்றிலையும் ஹுசூஸ் இருக்குது, ஆம் இருக்குதானே, இதுல உள்ள ஹுசூஸ் எடுத்து அந்த உமூமை தக்சீஸ் பண்றது, அந்த உமூம் எடுத்து இதுல இது தக்சீஸ் படுத்துறது. பி ஐ யும்கின தாலிக. அப்ப அதை யாரு, அதுக்கு இவர் அல் மஹல்லி அதுக்கு ஒரு ஷரஹ் ஒன்று போடுறாரு, அது சாத்தியமாக இருக்கும். இது இந்த தாலிக்கு தகீக் ஜித்தன் வழங்குதானே, அவர் பிஐ யும்கின தாலிக என்ற பின்னுக்கு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். பிஐ அது சாத்தியமாக இருந்தால் மட்டும் என்ன செய்யும், நாம் அதை அந்த உதாரணம் சொல்றாரு என்ற உதாரணத்துனா இன்னும் கூடுதலாக வழங்கி கொள்ளலாம். மிசாலுஹு ஹதீஸு அபீ தாவூத வ கைரிஹி இதா பலகல் மாவு குல்லத்தைனி ஃபஇன்னஹு லா யன்ஜுஸ். தண்ணீர் குல்லத்தைனை அடைந்து விட்டால், தண்ணீர் குல்லத்தைனை அடைந்து விட்டால் ஃபஇன்னஹு லா யன்ஜுஸ், அது நஜிஸா. அப்ப அதுக்குள்ள என்ன சாமான் விழுந்தாலும் அது தாங்கி கொள்ளும், குல்லத்தைனா இருந்தால். இப்ப குல்லத்தைன அளவு அது நாங்க இப்ப குல்லத்தைனுங்கிறது அரபியல்கிட்ட நடைமுறையில் இருந்த ஒன்று தானே. அதை கிலோவுக்கு ஒரு கிலோன்ற லீட்டருக்கு அதை எப்படி மாத்துற என்று சொன்னா, அதுல கொஞ்சம் பேர் 160 லிட்டர்ன்றாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் 110 லிட்டர்ங்கிறாங்க. அப்ப நாம சும்மா இஹ்தியாத்துக்கு 210 லிட்டர்னு எடுத்துக்கொள்ளும். இதா பலகல் மாவு குல்லத்தைன். அப்ப 210 லிட்டர் இருந்தால் ஃபைனல். அப்ப அதுக்கு ஏதாவது உளுமன்று சொன்னால், அது உதாரணம் ஒரு ஏதாவது ஒரு ஆடு என்ன செத்து கிடக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒன்று நஜிஸ் ஒன்று உழுவுது என்று சொன்னால் என்ன, அது என்ன செய்யாது, தண்ணி நஜிஸ் ஆகாது. அடுத்த ஹதீஸை பார்ப்போம். மா ஹதீஸ் இப்னி மாஜஹ் வ கைரிஹி அல் மாவு லா யுனஜ்ஜிசுஹு ஷை.
தண்ணீர் என்ன செய்யாது, எதுவுமே அதை நஜிஸ் ஆக்காது. இல்லாமா கலப அலா ரீஹிஹி வ தஅமிஹி வ லௌனிஹி. ஆனால் அந்த அந்த தண்ணிக்குரிய ஒரு ஒரு வாடையில மாற்றம் ஏற்பட்டால், அல்லது அதனுடைய சுவையில மாற்றம் ஏற்பட்டால், அல்லது நிறத்திலே மாற்றம் பெற்றாலே தவிர. அப்ப தண்ணீர் அப்ப இங்க அளவு சொல்லல, அங்க குள்ளத்தைன்னு போட்டிருக்கு 210 அல்லது 160 லிட்டர்னு சொல்றோம். இதுல இல்ல அல் மாவுலா யுனஜிசு, அல் மாவுன்னா போட்டிருக்கு, அல் மாவுல் குள்ளத்தைன்னு போடல. அப்ப அதுல குள்ளத்தைன்னு சொல்லப்பட்டிருக்குது, இதுல குள்ளத்தைன்னு சொல்லப்படல. அப்ப முந்தியதுல குள்ளத்தைனுங்கிறது ஹாஸாக வருகிறது. அடுத்தது தகையுரானாலும் சரி, தகையுரான அதை பத்தியும் பேசப்படுது இல்லை முதலாவது ஹதீஸ்ல. பலகல் மாவு குள்ளத்தையின் தண்ணீர் குள்ளத்தை பல இன்னும் நஜிஸ். அப்ப ஏதாவது தகையுர் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்கிறதும் அங்க சொல்லப்படுது. அப்ப 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 மாற்றம் அடையலாம், மாற்றம் அடையாமல் இருக்கலாம். அது ஆமுன் ஃபில் முத்தகையிரு வகைரி. முதலாவது ஹதீஸ் ஆமுன் ஃபில் முத்தகையிரி வகைரி, மாற்றம் அடையலாம், மாற்றம் அடையாமல் இருக்கலாம். அது ஆம். ஹாஸ்ன்னு சொல்றோம், குள்ளத்தேனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனவே ஹாஸ். மற்ற ஹதீஸ்ங்க அல் மாவுலா யுனஜிசு ஷை, தண்ணீர் எதுவுமே என்ன செய்யாது. அதுல குள்ளத்தையும் சொல்லப்படலை. அது குள்ளத்தைன்னு அரிக்கலாம், குள்ளத்து குறவா அரிக்கலாம், அல்லது 1 லிட்டர் அரிக்கலாம், 2 லிட்டர் அரிக்கலாம். அதை பத்தி என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்ன சொல்லுது, அதுல ஹாஸாக இல்லாமா கலப அலா ரீஹிஹி வ தஅமிஹி வ லௌனி. அப்ப அந்த தகையுர், அதுல மாற்றம் ஏற்படுது, அதுல வாடையில, ருசியில, அது நிறத்தில் மாற்றம் ஏற்படுது. அப்ப என்னதான் சொல்றாரு, ஃபல் அவ்வலு, யாரு மஹல்லி சொல்றாரு, முதலாவது ஹதீஸ் இது பலகல் மாவு குள்ளத்தேன் ஹாஸும் பில் குள்ளத்தேன் குர்வத்தேன்னு குறித்து வந்து. அப்ப ஹாஸும் மின் வஜி ஆமுன் ஃபில் முத்தகைரி வகைரி, அது மாற்றமடையலாம், மாற்றமடையாமல் இருக்கலாம். அங்க சொல்லப்படல, ஆம்மா இருக்காது. சரி, அப்ப ஆமுன் மின் வஜி ஒ ஹாஸும் மின் வஜி. வஸ்ஸானி அல் மாவுலா யுனஜிஸுங்கிற ரெண்டாவது ஹாஸும் ஃபில் முத்தகைரி. அப்ப இல்லாம கலபா ரிஹவத், அப்ப தகையுரை பத்தி பேசுது, அல் முத்தகைரை பத்தி. ஆமுன் ஃபில் குல்லத்தைனி வமா தூனஹுமா, ஆனா குல்லத்தை அளவை பத்தி பேசல. அப்ப ஆமுன் ஃபில் குல்லத்தைன் ஹாஸுன் ஃபில் முத்தகைர். ஃபில் குல்லத்தைன் ஆமுன் ஃபில் குல்லத்தைன் வமா தூனஹுமா. அப்ப குல்லத்தைன் குறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று வருது. அப்ப இது என்ன மாதிரி செஞ்சு கொள்றது, ரெண்டும் என்ன ஆமுன் மின் வஜி வ ஹாஸுன் மின் வஜி. ரெண்டும் அப்படித்தான் இருக்கு. எப்படி செஞ்சு கொள்றது என்று சொன்னால், அப்ப இவர் யாரு, இவர் கருத்துப்படி, யார் ஜுவைனியுடைய கருத்துப்படி, அவர் மஹல்லி அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஹுஸ்ஸ உமூமுல் அவ்வலி, முதலாவது வந்தது உமூம் குல்லத்தைனி பிஹுசூஸ் ஸானி, ரெண்டாவதுடைய ஹுசூஸை கொண்டு நிச்சயம் கொடுக்கப்படும். பி அன்ன மா அல் குல்லத்தைனி யன்ஜிசு பித்தகையுர். அப்ப இதா பலகல் மாவு குல்லத்தைனி ஃபஇன்னஹு லா யன்ஜுஸ் இல்லா இதா தகையர பைன கௌசைன் போட்டுக்கும், இல்லா இதா தகையர என்று பைன கௌசைன் போட்டுக்கணும். என்ன செய்த என்ன செய்யறோம், அதுல உள்ள ஆம எடுத்து முதலாவதுடைய ஆம நாங்க என்ன செய்யறோம், ரெண்டாவதுடைய ஹாஸ் எடுத்து போடுறோம். அப்ப இதாலம் ஃபைன்னஹு லா யன்ஜுஸ் இதாலம் யதகையர் பைன கௌசைன். ரெண்டாவது வஹுஸ்ஸ உமூமுஸ் ஸானி, ரெண்டாவதுல இருக்கிற உமூம் இருக்குது, குல்லத்தைன் அரிக்கலாம், குல்லத்தின் இல்லாம இருக்கலாம். பிஹுசூஸில் அவ்வலி, முதல்ல சொல்லப்பட்ட ஹாஸ் இருக்குதானே, அது ஹாஸ் முதல்ல சொல்லப்பட்ட குல்லத்தை. அப்ப என்ன செய்யப்படும், அப்ப அல் மாவு லா யுனஜ்ஜிசுஹு ஷைஉன் இதா கான குல்லத்தைன். அல் மாவு லா யுனஜ்ஜிசுஹு ஷைஉன் அப்ப அல் மாவு லா யுனஜ்ஜிசுஹு ஷைஉன் இல்லா மா அல் குல்லத்தைன், குல்லத்தைங்கிற தண்ணியை தவிர என்று என்ன செய்யணும். அப்ப என்ன முத்தகையரானா என்ன செய்யும், அது மாத்த குல்லத்தைனும் என்ன செய்யும், நஜிஸாகும். அப்ப பார்த்தா சொல்றாரு வஹுஸ்ஸ உமூமுஸ் ஸானி, ரெண்டாவதுடைய உமூம், ரெண்டாவது எது அல் மாவு லா யுனஜ்ஜிசு ஷைஉன் இல்லா மா கலப அலைஹி என்று முத்தகையர் வந்திருக்குது, அத பிஹுசூஸில் அவ்வலி.
முந்திய ஹுசூஸை கொண்டு நாம ஹத்தா யுஹ்கம பிஅன்ன மா தூனல் குல்லத்தைனி குறைஞ்சது வந்துட்டு ஏன் ஜுஸ் வலவுலம் யதகய்யர். அப்ப அல் மாவு லா யுனஜ்ஜிசுஹு ஷைஉன் இல்ல குல்லத்தைன். அப்ப குல்லத்தைனா இருந்தா என்ன செய்யும்? மாற்றம் அடையும். ஏன்? அல் மாவு லா யுனஜ்ஜிசு ஷைஉன் இல்லா மா கலப அலா ரீஹி வ தஅமிஹி வ லௌனிஹி பைன கௌசைனி இதா கான தூனல் குல்லத்தைன். இதா கான தூனல் குல்லத்தைன். முந்தியதில் நாங்க போட்டோம் இதா கான குல்லத்தைன் மா பைன கௌசைன் போட்டோம். என்ன பிரக்கெட்டுக்கு போட்டோம்? படி ஃபைன்னஹு லா யன்ஜுஸ் இதா கான குல்லத்தைன். இங்க என்ன பிரக்கெட் போடணும்? இதா கான தூனல் குல்லத்தைன் என்று போடும். அப்ப இவ்வாறாக நெஞ்சிக்கிறாங்க, அதுக்கு ஜம்மு பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்று நாங்கள் சொல்லலாம். அது இதை விட ஒரு தெளிவான உதாரணம் ஒன்று நாங்கள் சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஹதீத் வந்திருக்குது, மன் நசிய ஸலாத்தன் அவு நாம அன்ஹா ஃபகஃபாரத்துஹா அன் யுஸல்லியஹா இதா தக்கரஹா. ஒருவர் தொழுகையை மறந்துட்டால் அல்லது தொழுகை நேரத்தில் அவ்வளோத்தையும் தூங்கிட்டார் என்றால் அதற்குரிய பிரதி உபகாரம் என்ன என்று சொன்னால், அதை ஞாபகப்படுத்தும் பொழுது தொழுவது. அதாவது அதை நிச்சயம் அவர் கலா செய்ய வேண்டும், மறந்திருந்தால் அல்லது தூங்கி இருந்தால். அப்ப எந்த டைமில் அவர் ஞாபகம் வந்தால் தொழணுங்கிறது எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, அசருக்கு புறவு வந்தாலும் சரி, மகரிபுக்கு புறவு வந்தாலும் சரி, இஷாவுக்கு புறவு வந்தாலும் சரி, சுபவுக்கு புறம் வந்தாலும் சரி, அது சூரியன் உதிக்கக்குள்ள வந்தாலும் சரி, சூரியன் மறையக்குள்ள வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அவர் ஞாபகம் வந்தவுடன் தொழிலும். அடுத்த ஹதீஸ் வந்து வருது, ரசூலுல்லாஹ் நஹா ரசூலுல்லாஹி அனி ஸலாத்தி பஅதல் அஸ்ரி. ரசூலுல்லாஹ் நெஞ்சாங்க அசருக்கு புறவு தொழுகிறது தடை செஞ்சிருக்காங்க. ஹத்தா தகுருப ஷம்ஸ், என்ன செய்யறது? சூரியன் மறையும் வரைக்கும். வானி ஸலாத்தி பாத சுபஹ், சுபஹுக்கு பிறகு தொழுகிறதையும் தடை செஞ்சான். ஹத்தா தத்லா ஷம்ஸ், சூரியன் உதிர்க்கும் வரைக்கும். அப்ப இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒருவருக்கு ஞாபகம், ஒரு மறந்த தொழுக அல்லது தூங்குன தொழுக அவருக்கு என்ன செய்யுது? ஞாபகம் வருது. எப்ப? அசருக்கு பிறகு ஞாபகம் வருது, அல்லது என்ன சுபஹுக்கு பிறகு ஞாபகம் வருது. இவரை தொழலாமா? ஒரு கேள்வி. ஏனென்றால் முதலாவது ஹதீஸும் வந்து ஆமுன் மின் வஜி ஹாஸும் மின் வஜிஹின் ஆகர். இரண்டாவது ஹதீஸும் ஆமுன் மின் வஜி ஹாஸும் மின் வஜிஹின் ஆகர். எப்படி? மன் நசிய ஸலாத்தன் அவ் நாம அன்ஹா ஃபகஃபாரத்துஹா அன் யுஸல்லியஹா இதா தக்கரஹா. எப்படி சொல்லலாம்? இதா தக்கரஹா இல்லா பஅதல் அஸ்ர் இல்லா பஅதஸ் சுபஹ் என்று செய்யலாம். அதுக்கு அதை என்ன செய்யலாம்? தக்சீஸ் படுத்தலாம். இதை நஹா அனி ஸலாத்தி பஅதல் அஸ்ரி ஹத்தா தகுருப ஷம்ஸ் வ அனி ஸலாத்தி பஅதல் சுபஹி ஹத்தா தத்லா ஷம்ஸ் இல்லா இதா ذكر الصلاة المنسية أو منوم عنها. அப்படி அவர்த்துக்கு போடலாம். அப்ப ரெண்டும் லைஸ அஹது தஃப்ஸீரைனி அவுலா மினல் ஆஹர். இப்ப விதிவிலக்கு கொடுக்கக்குள்ள அதுக்கும் கொடுக்கலாம், இதுக்கும் கொடுக்கலாம். அதுதான் சொல்றோம் ஆமுன் மின் வஜி ஹாஸுன் மின் வஜிஹின் மின் வஜி, ரெண்டும் அப்படி இருக்கு. இப்ப இதா தக்கரஹா ரெண்டத்துக்கு நாங்க இல்ல அந்த கூன பாத ஸலா அவு பாதல் ஃபஜ்ர்னு சொல்லலாம். இந்த ஹதீஸுக்கு இஸ்தினாஸ் பண்ணக்குள்ள இல்ல தொலையலாது இல்ல இதா ததக்கரல் அஸ்ஸலாத்தல் المنسية أو تذكر الصلاة المنومة عنها. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸையும் எப்படி கையாளுறதுங்கிறதுல மதுஹபுகளுக்கு இமாம்களுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு. ஷாபி மதுஹபி சொல்றாக்கள் அப்படி ஞாபகம் வந்தா என்ன செய்யலாம்? அசருக்கு பிறகு தொழலாம். என்ன ரெண்டு முறையும் விளங்கலாம். அப்ப லைஸ அஹது தஃப்ஸீரைனி அவுலா பில் கபூல். ஒன்றை எடுத்து போட்டு மற்றதை இல்லாம எடுக்காமறதுக்கு வழி இல்லை. ஆனா ஜுவைனி சொல்றாரு அதுல எடுத்து போடுறேன்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல அது சாத்தியம் இல்லை. அதுக்காக தான் யும்கின என்று போட்டாரு. யாரு? அல் மஹல்லி அவங்க போட்டாங்க. இந்த இடத்துக்கு ஞாபகப்படுத்துங்க, யும்கின சாத்தியமா இருக்கும். அந்த இடத்துல சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? முரஜ்ஜிஹ் ஹாரிஜி. என்ன செய்யணும்?
வெளியே ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து ரெண்டுல ஒன்றை என்ன செய்யணும், ஒன்றை விட்டு போட்டு ஒன்றை எடுக்கும். அந்த அந்த வெளிரங்கமா உள்ள வெளியில உள்ள ஒரு ஆதாரத்தை வச்சு ஒன்றை எடுத்து ஒன்றை விடும். அப்ப ஷாபி மத புகாராக்கள் என்ன செய்யறாங்கன்னு அவங்க சொல்றாங்க, அசர் புறவு அப்படி கலா தொழுகை அல் ஃபாயித்தா அல்ல மக்லியா என்ன செய்யலாம், தொழலாம், அசர் புறவு தொழலாம் அப்படின்னு அவங்க ஹதீஸை காட்டுறாங்கன்னா, உம்மு சலமா அவங்க ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை காட்டுறாங்க. ஸல்லா ரக்அத்தைனி பாதல் அஸ்ர் அனில்லத்தைனி பாதல் லுஹர். ஒரு நாள் லுஹருக்கு பின்னுக்குள்ள அந்த சுன்னத்து ரசூலுல்லாஹ் தொழிலாக போய்த்து அவங்க நெஞ்சாங்க அது அசருக்கு பிறகு நெஞ்சாங்க அதை கலா செய்தார்கள். ஹதீஸ் வந்து ஸல்லா ரக்அத்தைனி பாதல் அஸ்ர் அனில்லத்தைனி பாதல் லுஹர் ஷகல அன்ஹுமா நாசுன் தானே மின் அப்துல் கைஸ். அப்ப ஷாபி மதபுகார் சொல்றாங்க, அப்ப இந்த ரசூலுல்லாஹ் பிந்தி போன சுன்னத்தை இங்க கலாச்சம் செய்கிறாங்க அசருக்கு பிறகு. அப்ப எனவே அந்த ஒருவருக்கு கலா செய்ய வேண்டிய ஒரு ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அவர் என்ன செய்யலாம், அசருக்கு பிறகு தொழலாம் என்று சொல்கிறார். ஹனஃபிகாராக்கள் சொல்றாங்க இல்ல அப்படி தொழையலாது, கலா தொழுகையும் என்ன செய்யல அசருக்கு பிறகு தொழையலாது. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் போயிருந்தாங்க. அதுல சுபஹ் தொழுகை அவங்களுக்கு கலாவா போய்விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் விழிச்சு பார்க்குறாங்க, சூரியன் உதிச்சிட்டு அப்ப டக்குன்னு நினைஞ்சாங்க, சொன்னாங்க இருக்கபு நீங்க அவங்களோட எல்லாரும் வாகனத்துல வேறுங்கன்னு சொல்லி ஃபரகிப்னா அப்ப ஹேரி ஃபசிர்னா அப்படியோ நடந்து போனோம். ஹத்தா இர்தபாத் ஷம்ஸ் சூரியன் கொஞ்சம் மேல உயர்ந்துட்டு அப்ப நஸல ரசூலுல்லாஹ் இறங்கி சும்ம தவல்லா ஃபஸல்லா புறம் ஒது செஞ்சு தொழுதார்கள். அப்ப எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஒலிம்பின உடனே என்ன செஞ்சாங்க, இப்ப சூரியன் உதிக்கிற நேரமா இருக்குது, அப்ப எனவே நாம் என்ன செய்ய தொலைப்போடான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க விளக்கம் கொடுக்காங்க. அதெல்லாம் ஹதீஸ்ல இல்லை, அவங்க சொல்றாங்க இந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஞாபகம் வந்த உடனே தொழல. ஏன் காரணம், சூரியன் உதிச்ச உடனே தொழையலாது. அப்படின்னு செஞ்சாங்க, போய் சூரியன் உயர்ந்ததுக்கு பிறகு அவங்க தொழுதாங்கன்னு சொல்ற இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்திருக்கிறார். இமாம் இப்னு ஹஸ்ம் வந்து சொல்றாரு இல்ல தொழலாம், ஆனா அதுக்கு வேற ஆதாரம் மட்டும் வைக்காது. மன் அத்ரக ரக்அத்தம் மின சுப்ஹி கப்ல அன் தத்லா ஷம்ஸ் ஃபகத் அத்ரக சுப்ஹ். யாரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டார் என்றால் அவருக்கு என்ன சுபஹ் தொழுகை அடைந்து கொண்டார். உதாரணமாக 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு சொன்னா அவர் 5:59க்கு ஒரு நிமிஷத்துல ஒரு ரக்காத்தை தொழுதால் அல்லது 2 நிமிஷத்துல தொழுதால், அப்ப ஒரு நிமிஷத்துல அவர் ஒரு ரக்காத்தை தொழுத உடனே என்ன செஞ்சிடும், 6 மணிக்கு சூரியன் உதிச்சிடும். உதிச்சோடனே அப்ப ஒரு ரக்காத்து வெளியையும் ஒரு ரக்காத்து உள்ளுக்கும் இருக்கும். அப்ப இந்த இதுக்குரிய சட்டம் என்ன, அது ரெண்டும் அதாவா தான் கருதப்படும். ரெண்டும் அதா ஃபக்கது அத்ரக சுப்ஹ் வழங்குதானே, அது ரெண்டையும் அதாவாக அல்ல, ரெண்டையும் எத்திக்கொண்டார். தொழுகை வந்து என்ன இல்லை, இப்போ அவரு அந்த 2 ரக்காயத்தையும் அவரு கண்ணவும் சல்லாபி வக்தியா அவரு அந்த தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகதாகத்தான் என்ன கருதப்படுவார். பக்கத்து அத்ரக சுப்ஹ், அவர் சுபஹ் தொழுகை எடுத்துக்கொண்டார். அப்ப இப்னு ஹஸம் சொல்றாரு வந்து இந்த 2வது ரக்காயத்தை எப்ப தொழுவார் அவரு, 5:59க்கு அவர் ஒரு ரக்காயத்தை தொழுதா சுபவோட, அப்புறம் மற்ற ஒரு ரக்காயத்தை அவர் 6 மணிக்கு சரியா தொழுதார் என்றால் சரியா சூரியன் உதிக்கிற நேரத்தையில அந்த ஒரு ரக்காத்து கலா செய்யப்படுது. அந்த அப்ப அங்க என்ன செய்யப்படுதுன்னா சூரியன் உதிக்கிற டைம்ல ஒரு ரக்காத்து கலா செய்யப்படுது. எனவே ஒருவர் தப்பிப்போன தொழுகையை என்ன செய்யலாம், அந்த சூரியன் அசருக்கு புறவு தொழலாம், சுபஹு புறவு தொழலாம், சூரியன் உதிக்கிற டைமுக்கு தொழலாம், சூரிய மறைகிற டைம் தொழலாம், அதை ஞாபகம் வார நேரத்தில் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு விதமாக நெஞ்சிக்கிறாங்க, அதை நோக்கி இருக்கிறாங்க. அடுத்ததாக இமாம் மஹல்லி அவர்கள் சொல்கிறார்கள், فَإِنْ لَمْ يُمْكِنْ تَخْصِيصُ عُمُومِ كُلٍّ مِنْهُمَا بِخُصُوصِ الْآخَرِ. அப்படி செய்ய இயலாமல் விட்டால், அதனால் உதாரணம் சொன்ன அவள் செய்யலா விட்டால், முந்தைய ஹதீஸ்கள் சொன்னதானே, அது செய்ய இயலாமல் விட்டால் உஹ்தீஜ இல தர்ஜீஹ் பைனஹுமா ஃபீமா தஆரதா ஃபீஹி.
அப்போ தர்ஜீ பண்ணணும் என்ன என்றால் பி முரஜ்ஜிஹின் ஹாரிஜி, வெளியே இருந்து ஒரு முரஜ்ஜிஹையை கொண்டு வந்து படத்துக்கு தர்ஜீ பண்ணணும். விளங்குதானே? அதுக்கு என்ன உதாரணம் சொல்ல, மிசாலுஹு ஹதீசுல் புகாரி மன் பத்தல தீனஹு ஃபக்துலு, யார் மார்க்கத்தை மதத்தை மாற்றிக் கொள்கிறாரோ அவரை கொள்ளுங்கள். அப்போ முர்த்தத்தை என்ன செய்யணும், இதில் கொள்ளணும்னு இந்த புகாரியுடைய ஹதீஸில் வருகுது. இக்ரிமா இப்னு அப்பாஸ். பிறகு ஹதீது சஹீஹ், அப்போ அது ஆனா பெண்ணாண்டெல்லாம் பிரிக்கல. மன்பத்த முர்த்தத்தா முர்த்தத்தா எல்லாம் அஸ்ஸக்கர் வல் உன்ஸா, மன் பத்தல தீனஹு ஆம்முன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸான்னு இருக்கும் பைன கௌஸை. وحديث الصحيحين இன்னொரு ஹதீஸ் வந்து அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் கத்லின் நிஸா, பெண்களை கொல்வதை என்ன செஞ்சார்கள், தடை செய்து இருக்கிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு ஃபல் அவ்வலு ஆம்முன் ஃபிர் ரிஜாலி வன் நிஸா, எல்லாத்தையும் மன் என்று வரக்குள்ள எல்லாத்தையும் ஆப்பான். ஹாசும் பி அஹ்லி ரித்தா, ரித்தத்தோட சம்பந்த குறிப்பாக. வஸ்ஸானி ஹாசும் பின் நிஸா, பெண்களை கொல்லவானு சொல்லுது. ஆம்முன் ஃபில் ஹர்பியாத் வல் முர்த்தத்தாத், அப்போ ஒரு யுத்தத்தில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு காஃபிரான ஒரு பெண் வந்து ஹர்பியா யுத்தத்தில் ஒரு ஃபைட் பண்ணுறான், அல்லது ஒரு முர்த்தத்தா ஒரு பெண் ஒன்று ஃபைட் பண்ணுறான். அப்போ ஃபைட் பண்ணல, முர்த்தத்தாங்கிற ஒரு பொம்பளை மதம் மாறிட்டா. அப்போ என்ன செய்கிறது, ஃபதஆரலா ஃபில் முர்த்தத்தா. இப்போ ஹர்பியா பொம்பளை வந்தால் கொல்லணுங்கிறது அது பிரச்சனை இல்லை, பிரச்சனைங்கிறது முர்த்தத்தா. ஃபதஆரலா ஃபில் முர்த்தத்தா, முர்த்தத்தாவிலே என்ன மான பெண்ணை என்ன செய்வது, ஹல் துக்தல் அம்லா, கொல்றியா கொல்றலையா. ஏனென்றா மன் பத்தல தீனஹு வக்துலு, அதில் ஆணும் பெண் நடக்குது. அன்னஹு நஹா அன் கத்லின் நிசாஇ வ இன் இர்தத்தத் பைன கௌஸை, உனக்கு தானே அது முர்த்தத்தானாலும் கொல்லக்கூடாது விளக்கம் கொடுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, இதுக்கு முரஜ்ஜி ஹாரிஜி கொண்டு வந்து தான் என்ன அதை செய்யணும். ஆனால் ஷாஃபி மதகுல சொல்லப்படுற வர்ராஜிஹு அன்னஹா துக்தல், அது என்ன செய்யணும், முர்த்தத்தானா பெண்ணும் கொல்லப்படணும். இதை என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ஹ் கிதாபுகளில் இதை பற்றிய மசாயல்களில் பெரிய இது ஒன்று இருக்குது, அஹ்து வர்ரத் இருக்குது. குறிப்பாக பிதாயத்துல் முஜ்தஹித் இப்னு ருஷ்துல, அடுத்தது அல் முக்னி இப்னு குதாமா போன்ற கிதாபுகளை ஃபிக்ஹ் முகாரா உள்ள கிதாபுகளை எடுத்து பார்த்து இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் இன்றைக்கு பாடத்தில் படித்த விஷயங்கள் என்னன்னு சொன்னோம்னா, ஒன்று தாரதுல் ஆம் மால் ஹாஸ், தாரதுல் ஆம்மி மால் ஹாஸ். ரெண்டாவது யகூனல் முத்தஆரிதானி குல்லு மின்ஹுமா ஆம்மன் மின் வஜிஹின் வ ஹாஸன் மின் வஜிஹின் ஆஹர், குல்லு மின்ஹுமா. அப்போ அதில் வந்த தஃப்சீர்களை பார்த்தோம். அதில் அப்படியே வரக்குள்ள முடியுமானால் ஜம்மு பண்ணுறது, முடியுமானால் ஜம்மு பண்ணுறது, அப்படி முடியாவிட்டால் ஒரு முரஜ்ஜிஹ் ஹாரிஜி எடுக்கணும். அதில் நாங்கள் குல்லத்தைனை பற்றி பேசினாங்க. குல்லத்தைனில் வந்த ஹதீஸ்கள் அனைத்தும் லாயிஃபானது. அதில் அப்படின்னவே அப்போ அந்த குல்லத்தைன ஹதீஸை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறோன்னா இந்த கிதாபில் உள்ள உதாரணங்களை தான் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஷாவி மதபில் சேர்ந்த திவைனியும் ஷாவி மதபை சேர்ந்தால், அடுத்தது ஷாரிஹ் அல் மஹல்லி அவர்களும் ஷாவி மதபை சேர்ந்தாலும் அவங்க குல்லத்தேனுங்கிறது அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான தஹாராவுடைய முக்கியமாக அவங்களோட உள்ள விஷயம். ஆனால் அதில் வந்து ஹதீஸ் எல்லாம் லைஃபானது. ஆனால் அலாயி வந்து நெஞ்சிக்கார் ஒரு ருசாலா ஒன்று எழுதிக்கார், அவரும் ஒரு ஷாயி மதத்தை சேர்ந்தால் தான். அது ஹசன் லிகைரி அப்படி என்று அதெல்லாம் தசாஹுர். எனவே லெம் யஸிஹ ஃபில் குல்லத்தைனி ஷை. அடுத்ததாக இப்போ இந்த பாபு தாரது வ தர்ஜீஹ்ங்கிறது வந்து உசூல் ஃபிக்ஹில் அப்படி தான் சொல்லுவாங்க, பாபு தாரது வ தர்ஜீஹ் என்று சொல்லுவாங்க. முஹத்திஸீன்கள் வந்து முக்தலிஃபுல் ஹதீஸ், முக்தலிஃபுல் ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. அப்போ முஹத்திஸீன்களும் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த முரண்பாடான ஹதீஸை நீக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. உதாரணமாக முதலாக அந்த முக்தலிஃபுல் ஹதீஸில் எழுதினால் வந்து இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவங்க இஹ்திலாஃபுல் ஹதீஸ் என்ற கிதாபு எழுதிக்கிறாங்க. இந்த கிதாபு வந்துட்டு மிகவும் நுணுக்கமான ஒரு கிதாபு. அந்த கிதாபும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு கிதாபு. அடுத்ததாக இந்த முத்தாரதான ஹதீஸ் எழுத தாலீஃபில் செஞ்ச ஒரு ஆள் வந்து யார் என்றால் இமாம் அத்-தஹாவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கிதாப் எழுதியாங்க, ஷர்ஹ் முஷ்கிலில் ஆதார் என்று சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அவங்க ஹனஃபி மதுஹபை சேர்ந்தார். அடுத்ததாக அல் ஹாசிமி என்கிற ஒரு ஆள் எழுதியிருக்காரு. அது இந்த கிதாப் அல் இஅ்திபார் ஃபின் நாசிக் வல் மன்சூக்
மினல் ஆசார் அந்த கிதாப் எழுதியிருக்காங்க. அவர் ஷாஃபி மதஹபை சேர்ந்தால். அப்போ இந்த 3 கிதாபுகளும் முக்கியம். இன்னொரு கிதாபுக்கு தஅவீல் முக்தலிஃபில் ஹதீஸ் லிப்னு குதைபா அத்-தைனவரி அவருக்கும் என்ன ஒரு கிதாப் இருக்குது, தஅவீல் முக்தலிஃபில் ஹதீஸ். அப்போ இது ஹதீஸ்களுக்கான காணப்படுற முரண்பாடுகளை அவங்க என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதே டைமில் நீங்கள் இந்த முஸ்தலஹ் ஹதீஸில் உள்ள எந்த கிதாப் எடுத்துக்கொண்டாலும் அந்த பாபு முக்தலிஃபில் ஹதீஸ் வந்து இருக்குது. அப்போ அதில் முஹத்திஸீன்களுடைய மன்ஹஜ் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்க முதல்ல ஜம்மு செய்ய பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வஜிகில் நான் முந்தி சொல்லியிருக்கேன் ஜம்முக்குரிய விளக்கம். அல் ஜம்மு என்றால் ஹம்லு குல்லி மினல் ஹதீஸைனி அலா வஜிஹின் இத்தஃபிகான அலைஹி, ரெண்டும் உடன்படக்கூடிய ஒன்றில் ரெண்டையும் என்ன செய்கிறது, சுமத்துறது சொல்லி. அப்போ அதை செய்வாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னோன்னே அதை எது முத்தகத்தி முத்தஅஹிர்ன்னு பார்த்து முத்தகத்திமுக்கு நாசிகண்டும் மன்சூகண்டும் முத்தஅஹிருக்கு நாசிகண்டும் சொல்லுவாங்க. இதுதான் முஹத்திஸீன்களுடைய இது. இப்போ நான் சொன்ன கிதாபுகளில் வந்துக்கிட்டு இவர் தஹாவியுடைய ஷர்ஹ் முஷ்கில் ஆதார் வந்து அவர் ஹனஃபிக்காரர், எப்பயும் ஹனஃபி மதுஹபுல சார்பாக தான் விளக்கங்களை கொடுத்தார். என்ன ஒரு ஹனஃபிக்காரர் தானே. அப்போ என்ன செய்வார் என்றால் அவர் ஹனஃபி மதுஹபுல சொல்கிறது தான் நியாயப்படுத்த முற்படுவார். அதே போல் ஹாசிமி எழுதினால் இஅ்திபார் இருக்குது, அவர் ஷாஃபி மதுஹபுக்காரர். அப்போ எப்படி போனாலும் ஷாஃபி மதுஹபை தான் நியாயப்படுத்தும். எனவே நாம் இதை விளங்கிக்கணும். இப்போ நாம் ஹக்கத்துறாக்கள்ங்கிறாக்கள் ஒவ்வொரு ஆக்களுடைய ஹல்ஃபியா ஃபிக்ஹியா ஃபிக்ரியா அவங்களுடைய சிந்தனை பின்னணியை விளங்கிக்கணும். அப்போ அவங்களில் நாங்கள் பிரயோஜனப்படுற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம், அவங்க அந்த மதுஹபோட தாசுபாகிற விஷயத்தை நாங்கள் விட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உசூல் ஃபிக்கு படிச்சிங்க, இந்த உசூல் ஃபிக்குடைய காயிதா படி தான் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட முரண்பட்ட ஹதீதுகளுக்கு இடையில் முரண்பாட்டை நீக்கும். தப்ப நிறைய இப்போ இதில் வந்து உஜூஹு தர்ஜீஹ்ன்னு நிறைய எழுதிக்கிறாங்க, 100 100 200 சொல்லி ஆக்கள் எழுதிக்கிறாங்க. அதில் இமாம் இராக்கி அவங்களோட கிதாபில் நெஞ்சிக்கிறாங்க. அந்த முக்தலிஃபில் ஹதீஸ்ங்கிறதுல ஒரு தொகையான உஜூஹு தர்ஜீஹை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் ஹாசிமியும் அதுக்கு ஒரு முக்கத்திமா எழுதக்குள்ள நிறைய உஜூஹு தர்ஜீஹை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒவ்வொன்றும் உதாரணங்கள் இருக்குது. அவைகளுடைய உசூல் ஃபிக்ஹ் கிதாபுகளையும் சொல்லுவாங்க. அடுத்து ஷுரூஹுல் ஹதீஸ்கள்லையும் இதுக்கு கொண்டு வந்து விளக்கம் கொடுப்பாங்க. பொதுவாக நாங்கள் 2 ஹதீஸுக்குரிய பிரச்சனை வரும்பொழுதும் அதை ஷுரூஹுல் ஹதீஸ்களை முதல் என்னென்னு பார்க்கணும். அதே போல் ஃபுகஹாக்களுடைய ஃபிக்ஹுல் முகாரனில் என்ன மாதிரி ஒவ்வொரு இமாமும் நோக்கி எங்களை பார்த்து தான் இறுதியில் நாங்கள் முடிவெடுக்கணும். அடுத்தது ஒன்று இருக்குது, முதலாவது 2 ஹதீஸும் முரண்படுது என்றால் அது சஹீஹ் லைஃப்ங்கிறத முதல் பார்த்துக்கணும். ஒன்று லைஃப்ன்னு சொன்னால் நாங்கள் அதில் என்ன செய்ய தேவையில்லை, அதில் அதை வச்சுட்டு அங்கே ஜம்மு சென்னை தர்ஜீ பண்ண தேவையில்லை. உதாரணம் இந்த குள்ளத்தேன் ஹதீஸ் மாதிரி குள்ளத்தேன் ஹதீஸ் லைஃப் தானே, அப்போ ஹதீஸ் லைஃப் விட்டு போட்டு அப்போ சஹீஹான ஹதீஸை எடுத்துக்கொண்டு போகிறது. تقبل الله جميعا تقبل الله منا جميعا صالح الأعمال والسلام عليكم ورحمة الله وبركاته.